விமனோட பாடி இப்படிதான். விமனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் பாடி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மேல். ஓகே, இப்போ விமன் வந்து ஒரு லெகிங் போட்டு அதுக்கு மேல டாப் போடுறாங்க. ஆனா இவங்க கண்ணுக்கு லெகிங் மட்டும்தான் தெரியுது. ஆனா அவங்கக்குள்ள இருக்கிற அந்த தப்பு தெரியல. ஒரு ஸ்திரீய நம்ம வந்து டாப்குள்ள இருக்கிற அந்த பேண்ட்டை பாக்குறோமே அப்படின்ற ஒரு உறுத்தல் இல்ல, செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல, இச்சை அடக்கம் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ, அதாவது கடவுளுக்குரியவங்க அவங்க ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாருன்னு தெரியுது, பைபிள் சொல்லுது. ஓகே, ஒரு காட்லி மேன் will not see that. ஓகே, ஒரு விமன் பேண்ட் போட்டு அதுக்கு மேல கவர் பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து இவங்க கண்ணுக்கு உறுத்தலா இருக்கு. ஸோ ஒருவேளை ஒரு விமனோட ட்ரெஸ் தான் தப்பு, அவங்க பாடி ஸ்ட்ரக்சரும் அவங்க ட்ரெஸ் தான் தப்பு அப்படின்னு கடவுள் நினைச்சாருன்னா, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா தப்பு அந்த வேர்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. ரைட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க எதை வைக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, வேர்ல்ட்லி விமன் வந்து ஒரு மனுஷனை அட்ராக்ட் பண்ண ட்ரெஸ் பண்றாங்கன்னா அது வேற, அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. ஆனா ஒரு சபைக்கு வர ஒரு விமன் ஒரு ஒரு அதாவது மேல வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு வரவும் மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கவர் மாடஸ்ட்லி. ஓகே, சி விமன் இவங்கெல்லாம் உங்களை வந்து இந்த ட்ரெஸ் கோட் பத்தி பேசி கில்ட்டுக்குள்ள ஆளாக்குறாங்க. யூ ஷுட் கவர் யோர் பாடி மாடஸ்ட்லி. ஓகே, ஏன்னா நம்மளுடைய பாடிக்கு அதிகாரியா இருக்கிறது யோர் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஜீசஸ் இஸ் யோர் ஹஸ்பண்ட். ஓகே, ஹீஸ் அவர் தான் அதிகாரமா இருக்காரு. நம்மளோட பாடிய நம்ம ட்ரெஸ் போட்டுமே இவங்களுடைய கண்கள் எல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ள என்ன இருக்குன்றதுக்கு தான் போகுது. அப்பனா see how அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஆகுது. புரிஞ்சதா? நான் வந்து இது வந்து மேல வந்து பிளேம் பண்றதுக்கு சொல்லல. நீங்க உங்களுடைய இச்சைய அடக்கத்திற்காக கடவுள்கிட்ட வேண்டி அதுல இருந்து